So overall, in a matter of 3 to 6 months, economy revive ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம க்ளோதிங் ஸ்டோரில் போனோம்னா 20% டிஸ்கவுண்ட்டில் இருந்தோம்னா we will go and buy extra. பட் இன் ஸ்டாக் மார்க்கெட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம 20% டிஸ்கவுண்ட்டில் இறங்கிட்டுனா மார்க்கெட் வி பிகம் ஸ்கேர்ட் அண்ட் வி ரன் அவே. லாங் டேர்ம் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இந்தியாவோட ரெசிலியன்ஸ் இஸ் குவைட் ஹை. சில வருஷத்தில் கொஞ்சம் இறக்கலாம், சில வருஷத்தில் ஏறும். பட் ஓவரால் நம்ம லாங் டேர்ம் பார்த்தோம்னா க்ரோத் கண்டினியூஸாக தான் இருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கெட்டிங் தட் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன். ஏன்னா மிட் கேப் companies and small cap companies start from a very slow base and continue to grow for 10 to 20 years. 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். நான் ஸ்டாப் growth you can capture in mid and small cap. இப்போ ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், பையனுக்கு எஜுகேஷனுக்காக பண்ண போகிறேன், இல்லை வீடு வாங்கிறதுக்காக பண்ண போகிறேன், அப்போது அந்த இமோஷன் ஷுட் பி அவுட் ஆஃப் த வே ரைட் நவ். வணக்கம் மக்களே, நான் அக்ஷதா and welcome to our new episode of Money Guide Tamil. Recent daysல நம்ம volatile markets, global tariffs and yes, staying invested ரொம்ப முக்கியம், especially through SIPs அப்படிங்கறத பத்தி நிறைய பஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த staying invested அப்படின்னா என்ன, and நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும், and most importantly உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி பிளான் பண்ணணும், இது மாதிரி நமக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. We are very happy to have today with us Mr. Satish Ramanathan, fund manager at JM Financial Mutual Fund. Mr. Satish அவர்களுக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில க்ளோஸ் டு ஓவர் 3 decades of experience இருக்கு. அண்ட் JM Financial ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தத்வா கேபிட்டல் அப்படிங்கிற அவரோட ஓன் வெஞ்சரை லீட் பண்ணியிருந்தாரு. 1992ல டாடா எக்கனாமிக் கன்சல்டன்சி சர்வீசஸோட இவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அங்க ஸ்டார்ட் பண்ணி ICICI செக்யூரிட்டிஸ், பிராங்க்லின் டெம்ப்ளிட்டன் AMC அண்ட் சுந்தரம் AMC போன்ற கம்பெனிஸ்ல கீ ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ JM லார்ஜ் கேப் ஃபண்ட், JM ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் JM வேல்யூ ஃபண்டோட லீட் ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு. சோ இது மாதிரி மார்க்கெட் செக்மெண்ட்ஸ்ல டீப் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற ஒரு கெஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட கன்வர்ஸ் பண்ண கூப்பிடுறதுல we are super thrilled. So இன்னைக்கு நம்ம எபிசோட்ல இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நேவிகேட்டிங் த்ரூ மார்க்கெட் வாலட்டிலிட்டி அண்ட் ரிட்டையர்மெண்ட் போன்ற லாங் டர்ம் கோல்ஸ், இது எல்லாத்தையும் பத்தின அவரோட இன்வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிராக்டிகல் இன்சைட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ண போறாரு. அது என்னங்கறத பாத்துடலாம். Hi sir. Hi. I'm Akshata and I'll be your host for this session. ஸோ இந்த செஷன்ல நம்ம நிறைய பேசலாம் அபவுட் ஹவு டு பில்ட் அ பேலன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் லேண்ட்ஸ்கேப் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அண்ட் எஸ்பெஷலி மார்ச் 2025ல 3.34% CPI இருக்கு. அண்ட் ஓவரால் எக்கானமியை இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ சார், இந்த எக்கனாமிக் ஷிஃப்ட் பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன? இது ஓவரால் நம்ம இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் நல்லாவே குறைஞ்சிருக்கு, அலுமினியம் ப்ரைஸஸ், ஸ்டீல் ப்ரைஸஸ், அதர் தென் காப்பர் டு சம் எக்ஸ்டென்ட், அலுமினியம், ஆல் தி இன்புட்ஸ் தட் கெட் இன் டு மேனுஃபேக்சரிங், அந்த ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சிருக்கு. ப்ரைஸஸ் குறைஞ்சதுனால கஸ்டமருக்கு போய் சேருமா இல்லையான்னு அது இன்னொரு விஷயம் விச் வி வில் ஹாவ் டு டிஸ்கஸ். ஏன்னா அது கஸ்டமருக்கு போய் சேர்றதுன்னா மேனுஃபேக்சரர்ஸ் ஹாவ் டு பாஸ் இட் ஆன். ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் typically don't pass on all the benefits to the customer, but some of it goes to the customer, so it increases affordability. Inflation குறைய the central bank can also reduce interest rates. If interest rates come down, then the advantage is that borrowing cost comes down for customers. They can afford more. They can buy that two-wheeler or car or anything of that sort. Even home mortgage rates will come down. So overall, in a matter of 3 to 6 months, economy revive ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. இன்ஃப்ளேஷன் குறைய. ஸோ மார்ச் 4th இருந்த லோஸ்ல இருந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆனதை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்ட்ஸை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பாக்குறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன சார்? அண்ட் இந்த ரீபவுண்ட் வந்து ஒரு சஸ்டைனபிளான ட்ரெண்ட் அப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? or should the investors be cautious? Small and mid caps typically should be treated as long term investments. அது ஒரு 2 to 3 year ஹொரைசன் வச்சுக்கிறது நல்லது. ஷார்ட் டேர்மில் வாலட்டிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில், பிகாஸ் தே ஆர் டிப்பிக்கலி வி ஹேவ் த மார்க்கெட் ப்ரெஷர், லிக்விடிட்டி ப்ரெஷர், ஆல் தீஸ் ப்ரெஷர்ஸ் ஆர் ஹையர் ஆன் திஸ் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ்.
அதனால போர்ட்ஃபோலியோவும் நம்ம பில்ட் பண்ணச்ச வி ஷுட் மெயின்டைன் லிக்விடிட்டி இன் லார்ஜ் கேப் அண்ட் க்ரோத் அண்ட் அப்ரிசியேஷனுக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப் போர்ட்ஃபோலியோஸ் பில்ட் பண்ணணும். அது ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணோம்னா நம்ம டேக்ஸில் நிறைய போயிடும். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வருது கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால இட் இஸ் பெட்டர் டு டேக் அ லாங் டேர்ம் வியூ அண்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வியூ எடுத்துட்டு ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ லாங் டேர்ம் திங் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அண்ட் இப்போ எஸ்ஐபிஸ் நிறுத்துறவங்க கவுண்ட் அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி மார்ச் 2025ல எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ 127% இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் இது மாதிரி இன்வெஸ்டர்ஸை ஸ்டாப் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? ஸோ ஐ திங்க் ஒரு 6 மாதமாக நிறைய பேனிக் இருந்திருக்கு. ரைட் ஃப்ரம் யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், லிக்விடிட்டி பிகமிங் டைட், வார் சிச்சுவேஷன், சைனா யூஎஸ் ட்ரேட் டேரிஃப் வார், இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம் ஆயிருக்கு. அதனால பீப்புள் ஹேவ் பேனிக்ட். Having said that, valuations were also very rich during June, July, August. And RBI was also tightening the norms in terms of liquidity, in terms of lending norms, etc. அதனால எக்கானமியும் ஸ்லோ டவுன் ஆகிட்டு, ஏர்னிங்ஸ் க்ரோத், கார்பரேட் ஏர்னிங்ஸ் க்ரோத் ஸ்லோட் டவுன் அண்ட் த வேல்யூஷன்ஸ் ஹேட் டு ட்ராப் அண்ட் மார்க்கெட்ஸ் ஃபெல். ஸோ நம்ம க்ளோதிங் ஸ்டோரில் போனோம்னா 20% டிஸ்கவுண்ட்டில் இருந்தோம்னா வி வில் கோ அண்ட் பை எக்ஸ்ட்ரா. But in stock market, what happens is number 20% discount le erungitna market, we become scared and we run away. So this is a natural sentiment. Ellame poidumenu or bayathla நம்ம இந்த மாதிரி behave பண்றோம். It is a behavioral issue, not the market issue, and typically that is when the market bottoms are also made. For a longer term investor, SIP, I think they should continue and build on their wealth plan, long-term plan. These kind of market corrections are inevitable in a growth economy, and there will be several reasons like this. So to 1 year also we may make zero returns or negative returns. The next year it will double rebound. So all these things will take place. We have to be seasoned for that. And that is why we use SIP as a even out tool. We do not use lump sum. இறங்கரிச்சல் போடுங்க, ஏறரிச்ச வித்துடுங்க, அந்த மாதிரி சொல்றது இல்லை. பிகாஸ் as a tax inefficient and it does not achieve your longer term objectives. ட்ரூ சார். ஸோ நம்ம பேசிட்டு இருக்கும் போது யூஎஸ் சைனா ட்ரேட் வார் அதெல்லாமே வந்தது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த யூஎஸ் சைனா ட்ரேட் வார் இப்போ வரைக்கும் ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டே இருக்கு. பட் ஹவெவர் ஆர்பிஐ ஹஸ் மென்ஷன் தட் இதனால இந்தியன் எக்கானமிக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ட்ரேட் டைனமிக்ஸ் இந்தியன் மார்க்கெட்டை லாங் டேர்ம்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? India mainly domestic economy, that is we manufacture, எல்லாமே நம்ம இங்கேயே பண்ணுறோம், இங்கேயே கன்சியூம் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. ஃபர்தர் இந்தியா இஸ் அ சர்வீஸ் எக்கானமி. சர்வீஸ் எக்கானமினா we have IT services, we have railways, we have airlines, all these are service economy, hotels, etc. Services are domestic oriented, that is made in India, made for India, made by India and consumed in India. So இந்த மாதிரி நம்ம பார்க்கறச்ச the impact of China US trade war or US raising tariff, இந்த மாதிரி வரி ஏற்றுறது இறக்கிறது, அதோட இம்பேக்ட் கொஞ்சம் கம்மி தான் இந்தியாவுக்கு ஓவரால். இந்தியாவோட கன்சம்ஷன் இஸ் அ லாங் டேர்ம் ஸ்டோரி. லாங் டேர்ம் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இந்தியாவோட ரெசிலியன்ஸ் இஸ் குவைட் ஹை அண்ட் அதோட மேலேயும் கீழேயும் போகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டிமாண்டில். நம்ம 2 வீலர் டிமாண்ட் பார்த்தோம்னா அது ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. பேசஞ்சர் கார் கொஞ்சம் சில வருஷத்தில் கொஞ்சம் இறக்கலாம், சில வருஷத்தில் ஏறும். பட் ஓவரால் நம்ம லாங் டேர்ம் பார்த்தோம்னா க்ரோத்
கண்டினியூஸாக தான் இருக்குது க்ரோத். டூ வீலரில் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் இல்லைன்னா பேசஞ்சர் கார், இந்த மாதிரி மார்க்கெட் நம்ம பார்த்தோம்னா தெர் இஸ் ஸ்டெடி க்ரோத் இன் கன்சம்ஷன் அண்ட் தட் இஸ் அ ஸ்டேபிள் ஆஸ்பெக்ட் ஃபார் இந்தியன் எக்கானமி. Moving to your investment strategies, so JM Mutual Funds தன்னோட ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோக்கான ஸ்டாக் செலெக்ஷன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுது? ஸோ ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றது சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மெயினாக நம்ம பார்க்குறது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. மேனேஜ்மெண்ட்னா இந்த கம்பெனி யார் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அங்கே குவாலிட்டி, இன்டென்ட் அண்ட் வெதர் தே ஆர் மேனேஜிங் த கம்பெனி ட்ரூத்ஃபுல்லி, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸில் க்ரோத் இருக்கா இல்லையா. சில பிஸ்னஸஸில் க்ரோத் இல்லை. க்ரோத் கேன் பி லோ பிகாஸ் இப்போ சோப் ஆர் டிட்டர்ஜென்ட் பிஸ்னஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா அதில் க்ரோத் இஸ் ஒன்லி 4 or 5% மேக்ஸிமம், பிகாஸ் almost everybody in the country is consuming this. So growth is very important in our decision process. அதில் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுற எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரினா கொஞ்சம் ஹை க்ரோத், இல்லை நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா ஸ்லோ க்ரோத், கன்சியூமர் இண்டஸ்ட்ரினா மீடியம் க்ரோத், இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடுவோம் எந்த ஸ்டாக்கு எந்த க்ரோத் லெவல் இருக்குன்னு. அப்புறம் அதோட ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ் பார்ப்போம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறது. இந்த கம்பெனி கம்பேர் பண்ணனா இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக, பெட்டர் ப்ராஃபிட்டாக, பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோலாக, இதனால் வருது. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ப்ராஃபிட்ஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ வரும் ப்ராஃபிட்ஸ்னு, அதோட வேல்யூவேஷனும் பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்குறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அப்படின்னா ஷேர் ஹோல்டரோட ஃபண்ட்ஸில் எவ்வளோ அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அது ஒன்று. அப்புறம் கேஷ் ஃப்ளோவும் பார்ப்போம். கேஷ் ஃப்ளோன்னா இந்த கம்பெனி ப்ராஃபிட் மட்டும் காட்டுறது, ஆனால் ஆக்சுவலாக கேஷ் பண்ணுறதா இல்லையா, அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, பாரோ பண்ணுறாங்களா, பாரோ பண்ணாமையே க்ரோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாக் வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னு நிச்சயம் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி, அந்த பிசினஸ், அந்த இண்டஸ்ட்ரி, அது எல்லாத்தையுமே பத்தி தெரிஞ்சுட்டு தான் we have to invest it அப்படிங்கறத சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. ஆல்ரைட். ஸோ இன் யோர் வியூ ஒரு நல்ல டைவர்சிஃபைட் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் குறிப்பா ஆஃப்டர் திஸ் ரீசன்ட் மார்க்கெட் கரெக்ஷன் அண்ட் ஒரு லாங் டேர்ம் க்ரோத் பாக்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபண்ட்ஸ் இன்னும் அப்பீலிங்கா இருக்கா? See, growth is always there. நம்ம எக்கானமியில் நம்ம அண்டர் அவர் பர் கேபிட்டல் ஜிடிபி இஸ் ஒன்லி அபவுட் $3,200 $3,400. ஸோ க்ரோத் இருக்க தான் இருக்கும். எந்த இண்டஸ்ட்ரி எப்போ க்ரோ ஆகுது அது மட்டும்தான் நம்ம ஸ்டடி பண்ணணுமே வந்து க்ரோத் இருக்குமா இல்லையான்னு அந்த கேள்வி இந்தியாவில் இல்லவே இல்லை. பிகாஸ் வி ஆர் நாட் டெவலப்ட் எக்கானமி. டெவலப்ட் எக்கானமி இல்லாதனால நம்மளுக்கு க்ரோத் வந்துட்டு தான் இருக்கும். சில செக்டரில் லைக் கன்சியூமர் ஆர் எஃப்எம்சிஜி த க்ரோத் மே பி ஸ்லோவர். ஸோ இருக்கிற பணத்தை எங்கே க்ரோத் வருமோ அந்த மாதிரி நம்ம ரேஷன் பண்ணி பண்ணணும். ஸோ அதுதான் பண்ணுறோமே வேஞ்சு நம்ம க்ரோத் இருக்குமா இருக்காதான்னு அந்த பயம் இல்லை இந்தியாவில் இப்போதைக்கு. ஓகே ஓகே சார். ஸோ ஈக்விட்டி as mentioned ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கெட்டிங் தட் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன். ஏன்னா மிட் கேப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அ வெரி லோ பேஸ் அண்ட் கண்டினியூ டு க்ரோ ஃபார் 10 to 20 years. 10 வருஷம் 20 வருஷம் நான் ஸ்டாப் க்ரோத் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல் செக்டர் ஸ்டார்டட் as ஸ்மால் கேப் கேட்டகரி, மைக்ரோ கேப். டுடே there is only one company that is in the large cap space. Everything else is in the mid cap space. அதே மாதிரி நம்ம கன்சம்ஷன் ரீட்டைல் செக்டரில் பார்த்தோம்னா
ரீட்டைல் செக்டரில் எல்லாமே ஸ்மால் கேப்பாக தான் அமைச்சது ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் ஆகி மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப் ஒரு கம்பெனி தான் பண்ணிட்டு. சிமிலர்லி ஜுவல்லரி, அதனால அந்த டிரான்சிஷன் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். நான் ஸ்டாப் growth you can capture in mid and small cap companies. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கட்டாயமாக பண்ணணும். ஏன்னா அதுதான் கேபிட்டல் அப்ரிசியேஷன் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே ஓகே சார். ஸோ உங்களோட ஃபண்ட்ஸ்ல நிறைய ஸ்டாக் செலெக்ஷனுக்கு முரணான அணுகுமுறையை ஃபாலோ பண்ணுது. ஸோ கேன் யூ டெல் அஸ் வை யூ யூஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு இது என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் கொடுக்குது? ஸோ கொஞ்சம் ரிஸ்க் மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் பிகாஸ் ஆஃப் வாலட்டிலிட்டி கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி தான், ஏறுறது கொஞ்சம். பட் வி மிட்டிகேட்டட், அது கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம். டைவர்சிஃபை பண்ணதுன்னா வி டூ நாட் பை ஒரு ஸ்டாக்ல நம்ம 8% 9% வாங்குறது இல்லை. ஒரு ஸ்டாக்ல 5% 6% தான் மேக்சிமம் வாங்குவோம். அதனால நம்ம ஸ்டாக் டைவர்சிஃபிகேஷன் பேர். அது ஒரு 8 ஸ்டாக்கு 10 ஸ்டாக்கு 15 ஸ்டாக் வச்சுக்கிறது பதில் நம்ம 45 ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ தட் வே வி ரெடியூஸ் தி வாலட்டிலிட்டி அண்ட் the risk in the portfolio. ஓகே ஃபைன். ஸோ ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணும்போது மணியை நம்ம எவ்வளோ மேனேஜ் பண்றோமோ அதே மாதிரி எமோஷன்ஸ் மேனேஜ் பண்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ பர்சனலி இந்த மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தப்போ ஹவு டு யூ மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? See, emotion is a human nature. This thing for retail investor, I think they have to, அவங்க லாங் டேர்ம் ஒப்ஜெக்டிவ் என்ன, இப்போ ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், பையனுக்கு எஜுகேஷனுக்காக பண்ண போகிறேன், இல்லைனா வீடு வாங்கிறதுக்காக பண்ண போகிறேன், அப்போது அந்த இமோஷன் ஷுட் பி அவுட் ஆஃப் த வே ரைட் நவ். We may be emotional, we may do buying, selling as fund manager, professional fund manager, but for the investor, the emotion has to be less because he is only making an allocation. So supposing income is 20,000 rupees, savings is 3,000 rupees or 4,000 rupees. And the 4,000 rupees, 2,000 rupees may come to equity, 2,000 ரூபா டெட்டுக்கு எஃப்டி or some other allocation may take place. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெடியாக பண்ணோம்னா, இமோஷன் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா, நம்ம மார்க்கெட் மேலே ஏறுறதோ இறங்குறதோ அது பார்க்காம பண்ணோம்னா, our long term objective will be made. The short term emotion that the fund manager carries and he uses it either to advantage or disadvantage. Okay, so keep your emotions away அப்படின்னு சொல்றீங்க. Correct. While investing. Correct. All right, okay. So நீங்க ஸ்டாக்ஸை எக்ஸிட் பண்ண உங்களை தூண்டின முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எக்ஸிட் பண்ணுறதுன்னா ஒன்று நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்துருத்தோ, இல்லை there is a better opportunity in some other stock. இப்போ நம்ம பார்க்குறது ஏதான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா வருது, இந்த ஐடியாவில் 50% பண்ணலான்னு தோணுது, இருக்கிற ஸ்டாக்கில் 20% தான் பண்ண முடியும்னு தோணுது, அதனால இதை விற்றுட்டு அதை வாங்குவோம். ஸோ அப்படி தான் பண்ணுவோமே வந்து நம்ம ஜஸ்ட்டு மெக்கானிக்கலாக விற்றுட்டு வாங்குறது அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, டெய்லி ட்ரேடிங்கும் ரொம்ப பண்ணுறது இல்லை. ஸோ ஸ்டாக் விற்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம்னா, ஒன்று ஏர்னிங்ஸ் சரியாக வரல, நம்மளுக்கு 1 or 2 quarters பிஸ்னஸ் சரியாக இல்லை, இல்லைன்னா ஏர்னிங்ஸ் சரியாக வரல. அது தட் கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ணி நிதானமாக பண்ணுவோம். பட் we will keep an eye on that company or business so that we are able to use that money better somewhere else. ஒன்று. ரெண்டாவது என்ன மானிட்டர் ஒர்க் பண்ணுறோன்னா, எதான ஃபைனான்ஷியல் ஃப்ராடு இல்லைன்னா அந்த மாதிரி எதான ஆச்சுன்னா உடனே விற்றுடுவோம். we do not try to wait for any explanation or clarification, because typically when these kind of things happen, it takes a long time. அவங்க வந்து சிபிஐ ப்ரோப் பண்ணி இந்த மாதிரி ப்ரோப் பண்ணி ஆடிட் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் ஆகும். அண்ட் we don't want to expose public money for this risk. So we are very very cautious and careful. ஏதான பிரச்சனை இருந்ததுன்னா உடனே விற்றுருவோம்.
மூணாவது நம்மளுக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்போ விற்றுடும். மூணாவது காரணம். நாலாவது காரணம், we find something better than this business or better run than this business, then we will go there. So how do you keep an eye on potential risk and make timely decisions to protect your investments? We continuously monitor. Daily விலையை பார்த்துட்டு வால்யூம் பார்த்து என்ன ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு, என்ன டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு பார்ட் ஆஃப் த அனாலிசிஸ். செகண்ட், நம்ம கம்பெனி வி கீப் ஆன் இன்ட்ராக்டிங் வித் த கம்பெனி டெய்லி. ஐ மீன் ஏதான மேனேஜ்மெண்ட் மீட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு மேனேஜ்மெண்ட்னா சப்போஸிங் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கம்பெனி இருந்ததுன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அந்த மேனேஜ்மெண்ட்டை வருஷத்தில் பார்ப்போம். இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் கால் அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு டீம் இருக்காங்க, ஃபண்ட் மேனேஜர் டீம் இருக்குது, அனலிஸ்ட் டீம் இருக்குது. ஸோ இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால we will continuously monitor the position. And if there is something, ஒரு ஸ்லோ டவுன்னு ஒரு சைன் இருந்ததுன்னா உடனே we will take a necessary action. So keep an eye on the company entirely அப்படின்னு சொல்றீங்க. Correct. All right. So let's say for an investor who is ஒரு long term wealth create பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்டர், பர்டிகுலரா வாலடைல் மார்க்கெட்ஸ்ல இந்த கீ ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒன்று, கொஞ்சம் லிக்விடிட்டி வச்சுக்கிறது பெட்டர். தட் இஸ், ஒரு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பணமே இல்லையேன்னு எல்லாமே குறைஞ்சி போயிடுது, எல்லாமே போயிடுதுன்னு அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக ஸ்டேபிளாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டோ ஒரு எஃப்டியில் கொஞ்சம் கேஷ் அண்ட் லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். ஓகே. வென்எவர் மார்க்கெட் ரொம்ப குறைஞ்சி போயிடுது, கம்மி ஆயிடுதுன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் தேவை. அந்த தைரியம் கேஷ் இருந்தால் தான் நம்மளுக்கு தைரியம் இருக்கும். அது எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமே பணமே இல்லை, எனக்கு வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு விற்றுட்டு தான் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வி ஷுட் பி மோர் பேலன்ஸ்ட் இன் ஆர் அப்ரோச். Greed should be there, but it should be limited. Okay. So take calculated risks and have backups. Always. All right. Okay. So finally, உங்களோட பர்சனல் டேக் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ உங்களோட இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், உங்களோட இந்த ஜேர்னில உங்களோட கீ லேர்னிங்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? லேர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மை பிக்கெஸ்ட் லேர்னிங் இன் ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் பேஷன்ஸ் வின்ஸ். ஸோ வி ஹவ் சீன் கம்பெனிஸ் க்ரோ ஃப்ரம் 20 rupees to 7,000 rupees in a matter of time. ஸோ பேஷண்ட்டாக இருந்தோம்னா க்ரோத் இருக்குது. The second thing is that we should be open to new ideas. My biggest mistake is that I have not been open to newer ideas. Okay. Newer ideas are very important because continuously newer businesses are made. Pudu economy is changing every day, every time. So adilla namukku growth irukradnala we should be open to new ideas. For instance, electric vehicles, electric charging vehicles, sports, இந்த மாதிரி நிறைய நியூ ட்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கு. We should be open to these new trends and capture these new trends. That is my key learning. So the first one is be patient. Second is be open to new ideas. Correct. So is there any other advices that you will give to the people who are watching here? Please maintain liquidity and asset diversification. Don't put all eggs in one basket. And கொஞ்சம் சென்சிபிளாக காமாக நம்ம பண்ணோம்னா we will reach our objectives without much of a problem. மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டேக் சம்டைம்ஸ் we have been little more patient in holding a stock when we should have sold it earlier. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் இருக்குது. வேல்யூவேஷன் ரொம்ப ஏறி போயிடுதுன்னு ஏர்லியாக விற்றுருக்கோம், பட் and the stock actually performs after 2 more years continuously and then it falls. So there are times of early selling regretum irukku. So and madri regretum irukku, but sometimes you have to have your own internal discipline and say
this is what I am at peace with and I will do it this way. And even if the stock இது இங்கேருந்து ஏறி போனாலும் பரவாயில்ல, எனக்கு அப்படி ஒன்றும் வருத்தம் இல்லை. I have made my money and thank you very much. Okay. So you also mentioned that you made a mistake by not being open to new ideas. Yeah. So அது நீங்க பண்ணாததுனால what did you lose from it? Opportunity loss. That is not that you did not lose any money, but you could have made much more money had you invested in those ideas. All right. That is the main loss, because as a person, as a professional investor, not only should you analyze இந்த பணம் போட்டான்னா எவ்வளோ வந்திருக்கணும்னு அதுவும் அனலைஸ் பண்ணணும், போடாமல் இருந்தாலும் எவ்வளோ தொலைச்சிருப்போம் அதுவும் அனலைஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம அனலைஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இஸ் ஆல்சோ வெரி கிரேட் பை நாட் பீங் ஓப்பன் டு நியூ ஐடியாஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க ரொம்ப கிளியரா, ரொம்ப பேஷண்டா, நீங்க பேசும்போதே ரொம்ப கிளியரா கன்சைஸா சொல்லியிருந்தீங்க அபவுட் தி என்டையர் டாபிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வி ஆர் ஆல்சோ சூப்பர் ஹாப்பி டு ஹேவ் யூ வித் அஸ் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் இதோட மணி கைட் தமிழோட இந்த பவர் பேக் செஷனோட ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு பேலன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த காம்ப்ளெக்ஸ் மார்க்கெட் லேண்ட்ஸ்கேப்ல கிளாரிட்டி அண்ட் டிசிப்ளினோட எப்படி வழி நடத்துறது அப்படிங்கறத பத்தியும் டீடைலா பார்த்தோம். சோ இந்த கான்வர்சேஷனோட கீ டேக்அவேஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் இன்ஃபிளேஷன். அடுத்த 3 to 6 monthsல ஃபாலிங் கமோடிட்டி பிரைசஸும் பொட்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸும் எக்கானமியா எப்படி புதுப்பிக்கும் அப்படிங்கறத பத்தி மிஸ்டர் சதீஷ் சொல்லியிருந்தாரு. தட் மீன்ஸ் affordability and consumption increase ஆகும். Small and mid cap funds. Small and mid cap fundsல short term volatility இருந்தாலும் they are strong long term options. அதாச்சும் நீங்க பொறுமையா இருந்து ஒரு டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜாஸ்தியாவே கிடைக்கும். இன்வெஸ்டர் பிஹேவியர் அண்ட் எமோஷனல் டிசிப்ளின். மார்க்கெட்ஸ் வாலடைலா இருக்கலாம், ஆனா இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்போ பேனிக் செல்லிங் பண்றது இதுக்கு ஒரு பதில் ஆகாது. மிஸ்டர் சதீஷ் சொன்ன மாதிரி இது வாங்குறதுக்கான டைம், ஓடுறதுக்கானது இல்ல. SIPs இந்த வாலடைலிட்டியை ஸ்மூத் அவுட் பண்ணி வெல்த்தை சிஸ்டமேட்டிக்கா பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்டாக் செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. மேனேஜ்மெண்ட் குவாலிட்டில இருந்து பிசினஸ் growth பொட்டன்ஷியல் வரைக்கும், வேல்யூவேஷன்ல இருந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரைக்கும் மிஸ்டர் சதீஷ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்றாரு அப்படிங்கிற அவரோட டிசிப்ளின் அப்ரோச்சை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸிட் ட்ரிகர்ஸ். ஆல்வேஸ் பி ப்ரோஆக்டிவ். ஃப்ராட்ஸ், புவர் கவர்னன்ஸ், இது மாதிரி ரெட் பிளாக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு அடிக்கடி மானிட்டர் பண்ணுங்க. உங்க வேல்யூவேஷன் நீடிச்சாலோ இல்ல இதை விட எனக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைம்ல நீங்க எக்ஸிட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ்க்காக மிஸ்டர் சதீஷ் ஒரு டைம்லெஸ் அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். நம்பர் 1, எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு லாங் டேர்ம்க்கு பண்ணுங்க. நம்பர் 2, நியூ ஐடியாஸ் அண்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஓபன் மைண்ட் வச்சுக்கோங்க. நம்பர் 3, மெயின்டைன் லிக்விடிட்டி அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, உங்க எமோஷனல் டிசிஷன்ஸை தள்ளி வச்சு ஒரு கிளியரான இன்வெஸ்ட்மெண்ட் கோலை செட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல சக்சஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்றது மட்டும் இல்ல, இட்ஸ் அபவுட் ஹேவிங் தி ரைட் மைண்ட் செட், ஒரு சாலிட் பிளான் அண்ட் தி பேஷன்ஸ் த்ரூ அவுட். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ சோ மச் மிஸ்டர் சதீஷ், உங்க இயர்ஸ் ஆஃப் விஸ்டம் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் மறக்காம Groww தமிழுக்கு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க, so you never miss out on our future videos packed with financial insights. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். Until then, tata, bye bye, take care and happy investing. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.